மதுரையின் பெருமையாக மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள நிலையில் மதுரையில் மட்டும்தான் மீனாட்சி அம்மனை முதலில் வணங்கி பின் சுந்தரேஸ்வரரை பக்தர்கள் வணங்குவார்கள். அந்த அளவுக்கு மதுரை மக்கள் மீனாட்சியின் மீது அன்பு கொண்டவர்கள். மீன் போன்ற கண்களை கொண்டிருந்தாலும் மீன் போல கண் துஞ்சாது இரவும் பகலும் விழித்துக் கொண்டே பக்தர்களை காப்பதால் அம்மனுக்கு மீனாட்சி அம்மன் என பெயர் பெற்றதாக வரலாறுகள் கூறுவதுண்டு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மீனாட்சி அம்மனுக்கு பாண்டிய மன்னர்கள் தொடங்கி கடைசியாக நாயக்க மன்னர்கள் வரை வைரத்தையும் தங்கத்தையும் வாரி வழங்கியதோடு கோவிலுக்கு ஏராளமான நிலங்களையும் திருப்பணிகளையும் செய்து குவித்துள்ளார்கள். பொதுவாக மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரம் வெகு சிறப்பானது. குறிப்பாக முத்துக்கொண்டை, மாணிக்க மூக்குத்தி, தங்க ஒட்டியானம், வைர பதக்கம், பவளமணி மாலைகள், வைர கற்கள் பதித்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு சித்திரை திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் அம்பிகை வலம் வரும் காட்சியை பக்தர்கள் கண்டு ரசிப்பார்கள். இன்று அம்மன் என்ன அலங்காரத்தில் எழுந்தருளுவார் என மக்களும் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அத்தனை சிறப்பு வாய்ந்த மீனாட்சி அம்மனுக்கு மதுரையை நிர்வகித்த ஆங்கிலேய ஆட்சியர் ஒருவர் தங்கத்தில் வைரமும் முத்தும் மாணிக்கமும் பதித்த பாதகங்களை வழங்கியுள்ளார் என்ற செய்தி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் குறிப்பாக 1812 முதல் 1828 வரை மதுரை மாவட்டத்தின் அப்போதைய ஆட்சியராக 3வது ஆட்சியராக இருந்த ரவுஸ் பீட்டர் என்ற ஆங்கிலேயர் கிறிஸ்தவராக இருந்தாலும் மதுரை மக்களின் கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் பெரிதும் மதிப்பவராக இருந்ததோடு மக்களை துன்புறுத்தாமல் அன்பு செலுத்தியதால் மதுரை மக்கள் பீட்டர் பாண்டியன் என்றே அழைத்துள்ளனர். தினமும் தன்னுடைய குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோயிலை வலம் வந்த பிறகே தன்னுடைய அன்றாட பணிகளை தொடங்கும் ரவுஸ் பீட்டர் மீனாட்சி அம்மன் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். மதுரையை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம், அதாவது 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல ரோஸ் பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான் மதுரைக்கு பொறுப்பா இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடியவர் மக்களோட எளிய மனிதரா பழகக்கூடிய நபரா இருக்கிறார். அதனால மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவரை பீட்டர் பாண்டியன்னே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டியர்களோட ஒப்பிட்டுட்டு அவரோட பேரே பீட்டர் பாண்டியன் மாறிடுச்சு. அப்போதைய ஆங்கிலேயர் ஆட்சியில் கோவில் அறங்காவலர் பொறுப்பு ஆட்சியரிடம் இருந்த நிலையில் அப்பணியையும் பீட்டர் சிறப்பாக செய்துள்ளார். இந்த நிலையில்தான் ஒரு நாள் இரவு மதுரையில் இடியும் மின்னலுமாக பெருமழை பெய்த போது நள்ளிரவு வேளையில் சிறுமி உருவத்தில் வந்த குழந்தை ரவுஸ் பீட்டரை கையை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியே அழைத்து வந்துள்ளார். மாளிகையை விட்டு வெளியே வந்த மறுநொடியே இடிந்து விழுந்து அந்த மாளிகை தரைமட்டமானது. தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய சிறுமி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கம் செல்ல சிறுமியை பின்தொடர்ந்த நிலையில் குழந்தை திடீரென கோவில் முன்பு மறைந்ததை கண்டு திகைத்த பீட்டர் தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது மீனாட்சி தான் என நினைத்து நெகிழ்ந்துள்ளார். இந்த நிலையில் தன்னை காக்க வந்த மீனாட்சி அம்மன் வெறும் கால்களில் வந்ததை பார்த்த ரவுஸ் பீட்டர் தன்னை காப்பாற்றியதற்காக ஓடோடி வந்த மீனாட்சி அம்மனின் பாதங்கள் வலிக்குமே என எண்ணி நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட 2 தங்க பாதணிகளை காணிக்கைகளாக சமர்ப்பித்தார். அவர் அவருடைய மாளிகையில தூங்கிட்டு இருக்கிறார். இரவு நேரம், ஒரு இரவு நேரத்துல ரொம்ப பயங்கரமா மழை பெய்யுது. அப்படியான நேரத்துல ஒரு சின்ன பொண்ணு பீட்டர் பாண்டியனுடைய அறைக்கு அவருடைய கையை பிடிச்சு வலுக்கட்டாயமா வெளியே இழுத்துட்டு வரா. என்ன நடக்குதுன்னு புரியல பீட்டர் பாண்டியனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வெளியே வந்த உடனே அடுத்த நொடி பாத்தீங்க அப்படின்னா இடி இடிக்குது. அந்த மாளிகை சேதமாகுது. இப்ப பீட்டர் பாண்டியன் புரிஞ்சுக்கிறார், நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை அம்மை தான் காப்பாத்தி கொடுக்குறா அப்படின்னு. அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறா. வெறும் கால்களோடு நடக்க ஆரம்பிக்கிறா. பின்தொடர்ந்து போறார் பீட்டர் பாண்டியன். கரெக்டா மீனாட்சி அம்மன் கோயில் வாசலுக்கு வரப்ப அந்த சிறுமி மறைந்து போகிறார். அப்ப உடனே புரிஞ்சுக்கிறார், வந்தது மீனாட்சி அம்மை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவரு எனக்காக கால் தேய நடந்து வந்திருக்கிறாளே அப்படிங்கிற காரணத்தினால தங்கத்துல பாதகைகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றார். அந்த முடிவின் காரணமாக தான் இன்னைக்கு மீனாட்சி அம்மனுடைய திருவடிக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தங்க பாதைகள் அணிஞ்சிருப்பாங்க. இந்த 2 தங்க ஷூக்களில் 412 மாணிக்கங்கள், 72 மரகதங்கள், 80 வைரங்கள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று வரை இந்த ஜோடி ஷூக்கள் பீட்டர் பாதகம் என்று அழைக்கப்படுகிறது. தான் கொடுத்துள்ள தங்க பாதனைகளில் இன்றளவும் பீட்டர் பாதகம் என்ற பெயரையும் பொறித்து தந்துள்ளார். ஒரு தங்க பாதகனுடைய எடை பாத்தீங்கன்னா 27 தோலா. தோலாங்கிறது பழைய காலத்துல இருந்த அளவியல் குறியீடு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11.7 கிராம், அதுதான் ஒரு தோலா அப்படிங்கிறது. அது கிட்டத்தட்ட 47 அந்த விஷயங்களை அமைச்சு கிட்டத்தட்ட 27 தோலா ஒரு பாதகையினுடைய எடை. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 211 சிவப்பு கற்கள் இருக்கான், 36 மரகத கற்கள் இருக்கு. அது போக 2 முத்துக்கள், 2 நீளம், 2 வைடூரியம் இருக்கு ஒரு பாதகையினுடைய கணக்குக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 40 பவுன் தங்கத்தினால செய்யப்பட்டது ஒரு பாதகை. இன்னொரு பாதகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 தோலா. அது ஒரே ஒரு தங்க அளவு மட்டும் கூடும். மற்ற நம்ம சொன்ன அதே 211 சிவப்பு கற்கள், 36 மரகத கற்கள், 2 நீலமணிகள், அதுக்கப்புறம் 2 முத்துக்கள், அதுக்கப்புறம் 2 வைடூரியம், இதெல்லாம் சிறந்ததுதான் அந்த பாதகை.
இந்த பாதகையினுடைய அடையாளத்துல கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்டர் பாண்டியனுடைய பேர் எழுதியிருக்கும். அந்த அந்த பாதகைக்கு கீழே வந்து பீட்டர் பாண்டியன்னு பேர் எழுதியிருக்கும். அந்த பாதகையை அம்மி அப்பதான் அந்த பாதகை அம்மை அணிந்து வரக்கூடிய அழகே வந்து இன்னும் சிறப்பானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பீட்டர் பாண்டியன் இன்னொரு விஷயமும் செய்யறார். அவருக்கு குதிரை ஏற்றம் தெரிஞ்சதுனால குதிரை ஏறக்கூடிய ஆட்கள், அம்மையும் வந்து குதிரை வாகனத்தில் வருகிறாள் இல்லையா, அதனால லாகட காப்பும் வந்து அவரே செஞ்சு கொடுத்ததாக ஒரு வரலாறு இருக்கு. அதே போல அம்மன் குதிரையில் வலம் வரும்போது இந்த தங்க பாதனைகள் அணிவிக்கப்படுவது இன்றளவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மீனாட்சி அம்மன் மீதுள்ள பக்தியால் தன்னுடைய கடைசி நாட்களை மீனாட்சி பட்டினத்திலேயே அவர் கழித்ததோடு இங்கேயே மறைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னதான் இருந்தாலும் சாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து பக்திங்கிற ஒரு உணர்வு இருந்தா கிறிஸ்தவராக இருந்தாலும் மீனாட்சி அம்மை அருள் புரிவாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான சான்றா இன்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய சாட்சியா இருக்கிறது அம்மையினுடைய திருவடி. புழுகினை சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த கொடி பொன்னூசல் ஆடி அருளே அப்படின்னு சொல்ற மாதிரி அவள் ஆடி வரக்கூடிய அந்த நேரத்தில் அழகாக இருக்கக்கூடிய திருவடிக்கே ஒரு தனி பெருமை உண்டுங்க.